வணக்கம் சினிலேக்கர் வியூவர்ஸ். தமிழ் சினிமாவில் ஒரு மார்க்கெட் வந்துட்டாலே ஆட் நடிக்கிறது, அப்புறம் சோஷியல் காஸ்க்காக அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுன்னு நிறைய ஹீரோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ டாப்பில் இருக்கிற ஹீரோஸ் எல்லாருமே ஒரு ஸ்டேஜில் நிறைய ஆட்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆட்லாம் சொன்னால் இவராக அந்த ஆட் பண்ணியிருக்காருன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் இருக்கார்ல, இவர் எந்த ஆட்லேயும் நடிக்கலன்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இவரும் ஆட் நடிச்சிருக்காரு. ஒரு கூல்ட்ரிங்க் ஆடில் நடிச்சிருக்காரு. இதில் தலைவர் பாட்டில் வாயால் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு அதை ஸ்டைலோடு நடிச்சிருப்பார். நம்ம தளபதி நிறைய ஆட் நடித்து பார்த்துருப்பீங்க. டொக்கோமோ, ஜாய் அலுகாஸ் அப்படின்னு தளபதி டிஃப்ரெண்ட்டான ஜானரில் நிறைய ஆட் பண்ணியிருக்காரு. ஆனால் தளபதி இதெல்லாம் நடிக்கிறதுக்கு முன்னாடி கொக்கோகோலா ஆட் பண்ணியிருக்காரு. இதில் தளபதி கேட்ரினா கைஃப் கூட சேர்ந்து ஆடுற மாதிரி நடிச்சிருப்பார். நம்ம தலை கூட ஆட்லாம் நடிச்சிருக்காரு. இப்போலாம் எந்த ஒரு மீடியா சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் தலையிட மாட்டேங்கிறாரு. ஆனால் படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய ஆட் பண்ணியிருக்காரு. மியாமி குஷன் அப்படின்னு ஒரு செப்பல் ஆடில் தலை ஜாலியாக வந்து டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு இருப்பார். அது மட்டும் இல்லாமல் சன்ரைஸ் ஆடுக்கு வந்திருக்காரு. இதில் தலை சிம்ரன்ட்ட ப்ரொப்போஸ் பண்ணி யோசிச்சுட்டு இருப்பார். அப்போது ஒருத்தர் வந்து முழிச்சுக்கோ சன்ரைஸ் குடிச்சுக்கோன்னு சொன்ன உடனே தைரியம் போய் ப்ரப்போஸ் பண்ணுவார். சிம்ரனும் ஆடில் நடிச்சிருக்காங்க. ரயில்வே கேட்டில் நிற்பாங்க சிம்ரன். கேட் ஓப்பன் பண்ணலன்னு ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபேண்டா குடித்தோடனே கூல் ஆகிடுவாங்க. இப்படிலாம் ஆடு வந்திருக்கு. இதையும் ஒரு காலத்தில் நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கோம். தமிழ் சினிமாவோட 2 சாக்லேட் பாய்ஸ், மாதவன் அப்புறம் சூர்யா, இவங்க 2 பேருமே பெப்சி குடிச்சிட்டு கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் உள்ள கேர்ள்ஸை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறாங்கன்னு காட்டியிருப்பாங்க. இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இதில் கடைசியில் பிரீத்தி சிந்தா வருவாங்க. ஸ்னேகாவும் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க ரொம்ப ஃபேமஸான ஆட் என்னென்னா இதயம் டாட்ஸ். இதில் ஃபுல்லாக இவங்க இதயம் டாட்ஸ் டாட்ஸ்னு பாடிட்டே தான் இருப்பாங்க. நம்ம சிஎன் விக்ரம படத்துலையே அவரோட கெட்டப்பில் பார்க்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு கெட்டப்பில் வராரு. ஆனால் இவரும் ஆட் நடிச்சிருக்காரு. இவர் இந்த ஆடில் மாசாக ஒரு காரில் வந்து 2 பொண்ணுங்களுக்கு கொக்கோகோலா வாங்கி கொடுப்பாரு. ஜோதிகா எவ்வளவோ ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன் சூர்யா கூட சேர்ந்து நிறையா ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க ஆடுன்னு சொன்னால் நமக்கு ஞாபகம் வர்றது இதயம் தான். 2 இட்லிக்கு 2 லிட்டர் எண்ணெய் ஊற்றி சாப்பிடுவாங்க. முந்திலாம் சில பேர் ஜோதிகா தான் இதயம் கம்பெனியோட ஓனர்னு நினச்சிட்டு இருந்தாங்க. தமன்னாவும் நிறையா ஆட் பண்ணியிருக்காங்க. இவங்க நடிக்க வந்த கொஞ்ச நாள்லேயே பண்ண ஆட் என்னென்னா ஃபேர் அண்ட் லவ்லி ஆட். இவங்க இவ்வளோ வெள்ளையாக இருக்காங்கன்னு அந்த ஆட் பண்ணாங்களா, இல்லை அதை போட்டதுனால இவ்வளோ வெள்ளையாக இருக்காங்களான்னு தெரியலை. நம்ம எஸ்டிஆர் கூட ஆட்லாம் பண்ணியிருக்காரு. சவனப்போட பிராண்ட் அம்பாசிடராக கூட இருந்தார். இந்த ஆடில் சிம்பு டயர்டாக இருப்பார். ஆனால் யாருமே அவருக்கு சவனப் தர மாட்டாங்க. ஆனால் கடைசியில் எல்லாரையும் மீறி அந்த சவனப்பை அவர் குடிப்பார். தமிழ் தெலுங்குவோட டாப் லீடிங் ஆக்ட்ரஸ் த்ரிஷாவும் நிறைய ஆட் பார்த்துருப்பீங்க. ஆனால் இவங்க பழைய ஹார்லிக்ஸ் ஆடில் பார்த்துருக்கீங்களா? இப்போ ஹீரோயினாக மட்டும் நடிக்கிற த்ரிஷா அந்த வயசுலேயே ஒரு சின்ன பையனுக்கு அம்மாவாக நடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் தெரிவிங்க. நம் சேனல், நம் உரிமை, புரட்சி போராட்டம்.